ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான 10வது வாரத்தோட 4வது நாள் நைட் ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சூப்பராக 2 கேஸ் இன்றைக்கி முடிஞ்சது. ஒன்று காமெடியான கேஸு, ஆனால் காமெடி மாதிரி இல்லை. ரெண்டாவது ட்ராஜடியான கேஸு. அந்த கேஸுக்கு உண்மையிலேயே பார்க்க போனால் எல்லாரும் சொல்கிற கருத்து ஒரே ஒரு கருத்து தான், விஜய் பார்வதி வின்னர், சாண்ட்ரா ஜட்ஜ்மெண்ட் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சுன்னா, இவங்க எல்லாரும் குரூப்பிசமாக சேர்ந்து விஜய் பார்வதி வேணும்ட்டுமே தோக்கடிச்சிட்டாங்க. சரிங்களா? அதில் கூட என்ன கொடுமைன்னா, கமருதனும் சேர்ந்துட்டாருன்றது தான் ஒரு கொடுமையான விஷயங்கள். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பட் அது மூலமாக நம்மளுக்கு தெரிய வந்தது விஜய் பார்வதியோட ஸ்மார்ட்டான ஒரு கேம். ஏன்னா கமருதனை வந்துட்டு வக்கீலை போடாமல் போட்டிருந்தா அரோரா கேமுக்கு வந்துட்டு அவங்க சப்போஸ் இழுத்து சாட்சிக்கு மாற்றி விக்ரமே ட்விஸ்ட்டு பண்ணியிருப்பார். ஒன்று, அதனால தான் விஜய் பார்வதி அவரை வந்து வக்கீலாக போட்டாங்க. ரெண்டாவது, சாண்ட்ராவோட சூப்பரான ஒரு நேர்மையான விஷயங்கள் வெளியே வந்துச்சு. மூணாவது, திவ்யாவோட கேவலமான பொய். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ஓப்பன் நாமினேஷனில் இவங்களை குத்தணும்னு பேசிட்டு கடைசியில் போய் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் அங்கே எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கனியோட கேவலமான ஒரு பித்தாட்டம். ஆறாவது, விக்ரம் வந்து தோத்துட்டாருன்னு தெரியும் அவருக்கு, இருந்தாலும் அங்கே வந்துட்டு அப்படி வின் பண்ணாமல் ஒரு சீனை போட்டார் பார்த்தீங்களா, அது. ஏழாவது, அங்கே இருந்த எல்லாருமே வந்துட்டு குரூப்பிசம் பண்ணி ஈஸியாக வந்துட்டு தோக்கடிச்சாங்க. அதுதான் கொடுமை. ஆனால் அவங்க பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. விஜய் பார்வதி பேசின விஷயங்கள் எல்லாமே விட்னஸ்லேருந்து, அதாவது ஆஸ் பர் கோர்ட் அப்படின்னா எப்படி இருக்குமோ அது அழகாக எல்லாமே அவுட்புட் எல்லாமே விஜய் பார்வதிக்கு சாதகமாக வந்தாலும் அங்கே வந்து குரூப்பிசம் பண்ணிட்டாங்க. இதை விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா பார்த்தி நம்மளுடைய கானவனத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,54,823 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.82. இன்றைக்கி கண்டிப்பாக கானவனத் செம்ம மாதம் ஒரு சம்பவம் பண்ணாருங்க. சத்தியமாக ஆட்ஸ்ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா எவ்வளோ அழகாக ஏமாற்றிருக்காங்கம்மா விஜய் பார்வதியும் கமருதனும். நாங்கள் அந்த வேலையை வந்து அவங்க சொல்லவே இல்லை, அந்த வேலையை செய்யலைன்னு சண்டை போட்டு கடைசியில் வினோத் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதை வந்து நாங்களே பார்த்துக்கணும் அவங்க ஒத்துக்கிட்ட வேலையை இவங்க தலையில் கட்டியிருக்காங்க. அதை பண்ணலன்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சி அது இதுன்னு சொல்லிட்டு என்னமோ பேசிட்டாங்க. வினோத் கண்டுபிடிச்சி அமித் விக்ரம் எல்லாம் ஓட விட்டார். விக்ரம்லாம் லிட்டரலாக வந்து சாரிங்க தெரியாமல் மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகத்தை வந்துச்சு சாரின்ட்டார். இந்த ஃபிலிமில் என்கிட்ட காட்டாதுன்னு வச்சு செஞ்சார். இந்த கானவனத் தாங்க வேறு மாதிரி கானவனத். இதை முதலேருந்தே பண்ணியிருந்தா வச்சுங்களேன், தலைவன் எங்கேயோ போயிருப்பாப்புல. இருந்தாலும் அவருக்கு ஓட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு தான் இருக்குது. பட் தக்க நேரத்தில் சூப்பராக பேசினார். விஜய் பார்வதிக்காகவும் கமருதனுக்காகவும் பேசினார். நின்னார் பார்த்தீங்களா, அங்கே மாசாக இருந்தார். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பேசுகிறதுனா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 89,702 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.86. ஸோ சபரி செம்ம சான்ஸுங்க, நல்ல சான்ஸில் எக்கச்சக்கமாக கிடச்சிது, கோட்டை விட்டார். இன்றைக்கி ஒரு இது வந்து ஒரு டாஸ்க்கு, அதில் வந்து ஒரு கேஸு சுபிக்ஷா மலை, அதில் வந்துட்டு இவருக்கு ஒரு வக்கீல் சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப வந்துட்டு பெருசு, அதாவது நேற்று சூப்பராக பண்ணியிருந்தார், இன்றைக்கி மட்டம். அதே மாதிரி இவரை வந்து யாராவது வக்கீலாக கூப்பிடணும்னு யோசிக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதை ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா காமெடியாக மாற்றிடுறாரு. இவருக்கும் கமருதனுக்கு அப்போ என்ன டிஃப்ரெண்ட்டு? ஆனால் கமருதனோட பல மடங்கு சூப்பரான திறமையான ஒரு பேச்சு சபரிக்கிட்ட இருக்குது. பட் இந்த ஆக்சுவலாக பர்டிகுலர் டாஸ்க்கை நான் என்ன நினச்சேன்னா, இதை வந்துட்டு சபரிக்காக தான் வச்சாங்க, சபரி அசால்ட்டு பண்ண போகிறான்னு நினச்சேன். பட் ரொம்ப சொதப்பலாக பண்ணிடுது. இது ரொம்ப ஒஸ்ட்டு தாங்க. ஆனால் இதுக்கு இவ்வளோ ஓட்டு இவ்வளோ வரும்னு நினச்ச கூட பார்க்கல. ஏன்னா சபரி நினச்சிருந்தான்னா இந்த பர்டிகுலர் டாஸ்க்கை சூப்பராக ஹேண்டில் பண்ணி எல்லாத்துலேயும் எப்படி விக்ரம் பேர் வாங்கினாரோ அது மாதிரி சபரி வாங்கியிருக்கலாம் கோட்டை அவுட் டாப்பில். மூணாவது பேஸ் பார்த்தீங்கன்னா கமருதன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 76,642 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.26. இன்றைக்கி கமருதனை சூப்பராக லாக் பண்ணாங்க விஜய் பார்வதி, அது மாட்டுக்கட்டு கிடையாது. ஆனால் அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அரோரா கிட்ட வந்து சொன்னார் பார்த்தீங்களா, எப்படி 2 பேருக்கும் சாதகமாக நான் பண்ண பார்த்தியா சமமாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ஹக் பண்ணார் பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய தவறு. இது வந்துட்டு அவர் அந்த எடுத்துக்கிட்டு அந்த டாஸ்க்கு உண்மையாக இருக்கணும், அதை வந்து ஏமாற்றிட்டார். அதே மாதிரி விஜய் பார்வதி நம்ப வச்சு ஏமாற்றிருக்காரு. இந்த விஷயங்கள் விஜய் பார்வதி தெரிஞ்சு எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இதை மாதிரி பண்ணலாமா? ஒருத்தவங்களை வந்துட்டு கவலையப்படாத நான் உன்னை வந்து பேசி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னது இல்லைனா முன்னாடி சொல்லியிருந்தால் அவங்க எஃப்ஜே இல்லை சபரிக்காக போயிருப்பாங்க. பட் அங்கே வந்து ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு எதுவுமே பண்ண முடியாத மாதிரி அப்படி சீன் போட்டு பிக் பாஸே கலாய்க்கிறாரு. நீங்கள் நார்மல் தமிழ்லேயே தயவு செஞ்சு பேசுங்கன்ட்டு ஒன்றுமே பேச தெரியாத மாதிரி ஒரு சீனை போட்டு, ஏன் இவர் ஹீரோ மாதிரி நடித்தவர், இவருக்கு வந்து வக்கீலாக எவ்வளோ விறப்பாக பேசணும்னு தெரியாதா? என்னத்தை சொல்ல. நாலாவது பேசுனா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 69,475 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.83. ஸோ சாண்ட்ரா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. உண்மையிலே ஜட்ஜாக என்ன பண்ணமோ அதை சூப்பராக பண்ணாங்க. கண்டிப்பாக ஆட்ஸ்ஆஃப் சொல்லி ஆகணும். ஏன்னா பாயிண்ட்டாக சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு கருத்து,
அழகாக என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து கோர்ட்டு, இங்கே விட்னஸ் வச்சு தான் நம்ம வந்து கோர்ட்டில் தீர்ப்பு வழங்கணும். அது கரெக்டாக இங்கே ப்ரூவ் பண்ணது விஜய் பார்வதிக்கு ஆதரவாக. அப்புறம் எப்படி நம்ம வந்துட்டு இதுக்கு அகேன்ஸ்டாக கொடுக்க முடியும் அப்படின்போது அவங்க மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. கனி இதுதான் என்னோடய தீர்ப்புன்னு விட்டாங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், ஏன் கடமை என்னோட இது சொல்லிட்டேன் அப்படின்ட்டு விஜய் பார்வதிக்கு ஒரு விஷயத்த சொன்னாங்க. சப்போஸ் நீ கமருதீன் இல்லாமல் வேறு யாரோ வச்சுருந்தனா, லாயராக வச்சுருந்தனா கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருப்பன்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. இது அரோராவே சொன்னாங்க. கமருதீன் நீ மட்டும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தானா நாங்கள் தோற்றுருப்போன்ட்டு. 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 43,641 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.69. ஸோ எஃப்ஜே இந்த வாரம் எப்படி இந்த வாரத்தை கடப்பாரான்றது தெரியல. பட் ஓரளவுக்கு நல்ல ஓட்டு தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான். சப்போஸ் எஃப்ஜே இந்த வாரத்தை கடந்தானா கண்டிப்பாக டாப் 5 இருப்பார். அது மாற்றுக்கிறதே கிடையாது. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,317 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.43. வியானாவை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். எவ்வளோ அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு கேம் பாருங்களேன். விஜய் பார்வதிக்கு சாட்சியாக வந்து அங்கேயும் பெருசாக பேசலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு விஜய் பார்வதி மேலேயும் கமருதீன் மேலேயும் நீங்கள் என்ன குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் வீட்டு வேலை செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னும் போது நாங்கள் செஞ்சுட்டு தானே இருக்கும்போது இந்த பெட்ரூமை நீங்கள் க்ளீன் பண்ணவே இல்லையா அப்படி சொன்னோடனே நம்ம கமருதீன் வந்துட்டு தொடப்பு தட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போது விஜய் பார்வதி கேட்குறாங்க, கரெக்டாக சொல்லுங்கள் நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னும் போது திவ்யா வந்து என்ன பண்ணுறாங்க, வியானாவை கேட்குறாங்க, பேசாமல் பாத்ரூம் கிளீனிங் அவங்ககிட்டே கொடுத்துடலாமா, அங்கே வந்துட்டு நல்லவங்க நடித்தாங்கல்ல, இப்போது கொடுத்துடலாம், வியானா கொஞ்சம் கூட யோசிக்கல, அவங்க பண்ணட்டும். அப்போ வேணா நீங்கள் என்னமா பண்ணுவீங்க, நாங்கள் மேக்கப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காதல் கண்டென்ட் இருக்குது. நைட்டானால் எங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு கேமராவில் வந்துட்டு சொல்லணும், அம்மா நீ எதையும் நம்பிடாதம்மா இது காதல் கண்டென்ட்டுன்னு. என்ன வேணாம் இது, எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் கடைசியில் இவ்வளோ மட்டமாக இருக்கீங்க, இதில் தாங்க நீங்கள் ஸ்கோர் பண்ணோம். அதெல்லாம் வேண்டாங்க, நாங்கள் பண்ணுறோம் இதில் தான் ஸ்கோர் பண்ணோம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வேறு வந்துட்டு கமருதீன் கூட ஒரு லவ் ட்ராக் வேறு புதுசாக போயிட்டுருக்கு. என்னத்தை சொல்ல. லாஸ்ட்டாக பற்றி நம்ம ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 30,682 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.11. ஸோ ரம்யா மெட்ராஸ் பட செவுரு. இவங்க இந்த செவுரு இன்றைக்கி இந்த வாரம் இடியுமான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இடிஞ்சதை சரித்திரமே இல்லை. அதை வந்து பிரேக் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வேறு வழியில் பிரேக் பண்ணி தான் ஆகணும். பட் என்ன நடக்க போகுது தெரியல. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க டைட்டில் வின்னராக வந்துட்டு விஜய் பார்வதி வருவாங்க, கமருதீன் வருவார், திவ்யா வருவாங்க, வேறு யார் விக்ரம் வருவார் அப்படின்ட்டு, கானா வினோத் வருவார், ரம்யா வருவாங்க பாருங்கன்னு ஒரு கும்பல் கிளம்பிட்டு இருக்கு. ரம்யா தான்டா எங்கள் நாயகி, அவங்க தாண்டா இந்த டைட்டில் வின்னர் அப்படின்றாங்க. அட பாவீங்களா, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்னு. ஆமாங்க, பாருங்கள் எவ்வளோ லாஸ்ட்டில் வந்தாலும் எத்தனை வாரம் தப்பிச்சு ஒரு வாரம் டிஎல் வேறு ஆகியிருக்காங்க, அதாவது கேப்டனாக இருக்காங்க. கமருதீன் ஆயிருக்காரா, கானவனத்தான் இருக்காரா, விஜய் பார்வதி ஆயிருக்காங்களா, ஆமாம் ஆகலை. விக்ரமாக இருக்காரா, ஆமாம் ஆகலை. அப்புறம் திவ்யா ஆனாங்க, அவங்களும் கெட்ட பேர் வாங்கினாங்களே. எங்கள் தலைவி பாருங்கள் அசால்ட்டு பண்ணி வந்திருக்காங்க பண்ணுறாங்க. அடா பாவிகளா, அநியாயம் பண்ணுறீங்கடா. சரி, இவங்களாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா 5,02,282 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் நிலவரம். பார்க்கலாம், நாளைக்கு தான் லாஸ்ட்டு. நாளைக்கு என்னென்னு தெரிஞ்சு நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.